அடுத்த சம் பாருங்க. ஏ மற்றும் பி ஆகியோரது மாத வருமானங்களின் விகிதம் 3:4 ஆகவும் அவர்களுடைய செலவுகளின் விகிதம் 5:7 ஆகவும் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் மாதம் ரூபாய் 5000 சேமிக்கிறார்கள் எனில் அவர்களுடைய மாத வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. இவங்களோட மாத வருமானம் விகிதத்தில் இருக்குது. அதாவது 3:4 விகிதத்தில் இருந்தாலே நமக்கு தெரியும், ஏதோ ஒரு என்னால் 2 சைடும் பெருக்கணும். ஏன்னா ஒரு நம்பரோட இப்போ எடுத்துக்காட்டுக்கு 10, 15 இதோட சுருங்கிய வடிவம்னா நமக்கு 10/15ன்னு எழுதுவோம். 2:3. அப்போது இது ரெண்டையுமே 5ஆல் பெருக்கினாதான் இந்த 10, 15ன்னு வரும். இவங்க ஏற்கனவே 3:4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு நம்பரால் பெருக்கினா மட்டும்தான் அதோட முழு வடிவம் கிடைக்கும். இப்போ நமக்கு இதை 3x 4xன்னு எடுத்துக்கிடுவோம். ஏயோட மாத வருமானம் 3x, பியோட மாத வருமானம் 4x. அடுத்து பாருங்க, அவங்களோட செலவுகளின் விகிதம். இப்போ மாத வருமானத்தை எக்ஸ்ன்னு வச்சுருப்போம். இப்போ செலவுக்கு ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம். 5:7னா 5y 7y. அடுத்து பாருங்க, 5000 சேமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ வருமானம் எக்ஸு, செலவு ஒய். இப்போ வருமானத்திலிருந்து செலவை கழிச்சிட்டா நமக்கு சேமிப்பு கிடைச்சிரும். இப்போ 100 ரூபாயில இருந்து இப்போ 90 ரூபாயை செலவு பண்ணுறோம் அப்படின்னா சேமிப்பு எவ்வளவா இருக்கும்? 10 ரூபாயா இருக்கும். அப்போது நம்ம மாத வருமானத்திலிருந்து செலவை கழிச்சா சேமிப்பு கிடைச்சிரும். 2 பேருமே 5000 சேமிக்காங்கன்ட்டாங்க. அப்போ இதை சமன்பாடாக எப்படி எழுதுவோம்? 3x. ஏங்கிறவங்க மாத வருமானம் 3x, அதிலிருந்து 5y செலவழிச்சா சேமிப்பு 5000 ரூபாய். இது முதல் சமன்பாடு. அடுத்து பியும் 5000 தான் சேமிக்காங்கன்ட்டாங்க. இப்போ வருமானத்திலிருந்து செலவை கழிச்சோம் அப்படின்னா சேமிப்பு கிடைக்கும். சமன்பாடு புரியுதா? ஏன்னா மாத வருமானம் 3:4ன்ட்டாங்க. ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. வருமானங்கிறது விகிதம் 3:4ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வருமானம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இதில் ஏதோ ஒரு நம்பரால் 2க்குமே பெருக்கியிருப்பாங்க. அதனால தான் மாத வருமானத்தை 3x 4xன்னு வச்சுருக்கோம். அதே இது செலவு 5:7ன்னு கொடுத்துருக்காங்க. விகிதம் தான் 5:7. இப்போ செலவுனா நமக்கு 5y 7yன்னு எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், சேமிப்பு 2 பேருமே 5000 சேமிக்காங்க. இப்போ ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏக்கு மாத வருமானம் 3x, செலவு 5y. இப்போ மொத்த வருமானத்திலிருந்து செலவை கழிச்சிட்டா நமக்கு சேமிப்பு கிடைச்சிரும். அந்த சேமிப்பு தான் 5000 ரூபாய். அதனால தான் நம்ம 3x - 5y = 5000 எழுதுகிறோம். அடுத்து பிக்கு கணக்கு பண்ணும்போது 4x - 7y = 5000. இப்போ பாருங்கள், ஏதாவது ஒன்றா கேன்சல் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடு ஃபுல்லாக இங்கே 3 4 தான் சின்ன நம்பராக இருக்குது. எக்ஸை கேன்சல் பண்ணுவோம், 4ஆல் பெருக்குவோம். ரெண்டாவது சமன்பாடு ஃபுல்லாக 3ஆல் பெருக்குவோம். இப்போ 4ஆல் பெருக்கணும்னா 3 12x - 5 20y = 5 20. அடுத்து இந்த 3 0. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், ஃபுல்லாக 3ஆல் பெருக்கணும்னா 12x - 3 21y = 5 15. அடுத்து சிம்பிளெல்லாம் மாற்றுவோம். மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். இதுலேருந்து இது கழிச்சோம்னா y = 20,000லேருந்து 15,000 கழிச்சோம்னா 5000. ஒய்யோட மதிப்பு 5000. அடுத்து பாருங்கள், எக்ஸு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் போட்டுடலாம். 3x - 5 × ஒய்க்கு பதிலாக 5000 = 5000. இப்போ 3x - 5 25 30 = 5000. இப்போ 3x = 5000 ப்ளஸ் 25,000 -25,000 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வரும்போது ப்ளஸ் 25,000. இப்போ ரெண்டையும் கூட்டணும்னா 3x = 30,000 கிடைக்கும். இப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பு 30,000/3. 1 3 3 1 3 3 4 0. இப்போ எக்ஸு 10,000. இதோட முடியலை.
அவங்க நம்ம கேட்டிருக்கிறது வந்து மாத வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏக்கு மாத வருமானம் என்னது 3x. அப்போது ஏயோட மாத வருமானம்னா 3 × 10,000. இப்போ ஏயோட மாத வருமானம் வந்து 30,000. அடுத்து பியோட மாத வருமானம் வந்து 4x. இப்போ 4 × 10,000 நமக்கு 40,000 கிடைக்கும். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு கண்டுபிடிக்கிறது வந்து மாத வருமானம் தான் கண்டுபிடிக்கணும். ஏக்கு வந்து 3x, பிக்கு வந்து 4x. அப்போது எக்ஸோட மதிப்பு 10,000 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மாத வருமானம்னா 3 × 10,000 30,000, பிக்கு வந்து 4 × 10,000 40,000. இதே இது அவங்க செலவு கேட்டாங்க அப்படின்னா ஒய்க்கு வந்து ஒய்யோட மதிப்பை போட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்களோட செலவு கிடச்சிரும். 5 × ஒய்க்கு 5,000. ஒய்யோட மதிப்பு என்னது நமக்கு 5,000 தானே வந்திருக்கு. இப்போ 5 × 25 ஒய்க்கு வந்து செலவு வந்து அதாவது ஏயோட செலவு வந்து 25,000. அவங்க மாத வருமானம் வந்து 30,000 கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ செலவு வந்து 25,000. இதை கழிச்சோம்னா 5,000 கிடச்சிச்சா. அப்போ சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எழுதணும். அடுத்த சம் பாருங்க. 5 வருடங்களுக்கு முன்பு ஒருவருடைய வயதானது அவருடைய மகனின் வயதை போல் 7 மடங்காகும். 5 வருடங்கள் கழித்து அவருடைய வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்காக இருக்கும் எனில் அவர்களுடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. மகனின் வயதை வச்சு தந்தை வயதை கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம தற்போதைய மகனின் வயது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், சம்மில் வந்து 5 வருஷங்களுக்கு முன்புன்னு சொல்லிட்டாங்க. அதாவது 5 வருடங்களுக்கு முன்புனா இப்போ மகனுக்கு வந்து 20 வயசு இருந்ததுன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடினா இதிலிருந்து 5 கழிப்போம். அப்படி தானே. அப்போ மகனுக்கு வந்து எக்ஸுன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ் மைனஸ் 5. இதே இது தந்தைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவருடைய மகனின் வயதை போல் 7 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7 × x மைனஸ் 5. இது என்னது 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது 7 வச்சு உள்ளே பெருக்கணும்னா 7x மைனஸ் 5 35 x மைனஸ் 5. இது என்னது 5 வருடங்களுக்கு முன்பு. அடுத்து பாருங்கள், 5 வருடங்கள் கழித்து அவருடைய வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்காக இருக்கும். இந்த 5 வருடங்கள் கழித்துங்கிறது தற்போதைய வயதுக்கு அடுத்து 5 வருஷம் கழிச்சு. ஏன்னா தற்போதைய வயதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவருடைய வயதானது அவருடைய மகனின் வயதை போல் 7 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் மகனுக்கு தற்போதைய வயது எக்ஸ்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ் மைனஸ் 5. அப்போ தந்தைக்கு 7 மடங்குனா 7 × x மைனஸ் 5. இதை பெருக்கணும்னா 7x மைனஸ் 35 தந்தைக்கு, மகனுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 5. 5 வருஷம் கழிச்சுன்னா 5 வருஷம் கழிச்சுங்கும்போது நமக்கு தற்போதைய வயதுக்கு 5 கூட்டுவோமா. 7x மைனஸ் 35 தற்போதைய வயதுனா 5 கூட்டுவோம். அடுத்து 5 வருஷம் கழிச்சுங்கும்போது இன்னொரு 5 கூட்டுவோம். இப்போது மொத்தம் 10 இது கூட்டணும். ஏன் 10 இது கூட்டுறோம் அப்படின்னா தற்போதைய வயதுங்கும் போது இப்போ கணக்கு இதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு 7x மைனஸ் 35. 5 வருஷம் கழிச்சு அப்படின்னா ஏற்கனவே 5 வருஷம் முன்னாடி அடுத்து 5 வருஷம் கழிச்சுங்கும்போது நமக்கு தற்போதைய வயதுன்னு வந்துடும். இந்த தற்போதைய வயதுக்கு அப்புறமும் 5 வருஷம் கழிச்சுங்கும்போது ப்ளஸ் 10 போடுவோம். அதே மாதிரி மகனுக்குங்கும்போது 5x மைனஸ் 5 ப்ளஸ் 10. இது ஏன் இப்படி எழுதுகிறோம் அப்படின்னு ஒருக்க பார்த்துக்கோங்க. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் 7x மைனஸ் 35. இவங்க 5 வருஷம் கழிச்சுன்னு இருக்காங்க. அப்போ அந்த 5 வருஷத்துக்கு முன்புல இருந்து தற்போதைய வயதுக்கு வரும்போது ஒரு ப்ளஸ் 5, திரும்ப 5 வருஷம் கழிச்சுங்கும்போது ஒரு ப்ளஸ் 5. அப்போ டோட்டலாக ப்ளஸ் 10 கூட்டுவோம். இப்போ 7x மைனஸ் 35 ப்ளஸ் 10னா மைனஸ் 25ன்னு வரும். இது எக்ஸு ப்ளஸ் 5ன்னு வரும். இப்போ விகிதம் என்ன சொல்லியிருக்காங்க,
மகனின் வயதை போல் 4 மடங்காக இருக்கும். அப்போ தந்தைக்கு நேராக 4, மகனுக்கு நேராக 1. இப்போ இதை விகிதத்தில் எழுதும்போது 7x - 25 x + 5 = 4/1. இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா 1 வச்சு எதை பெருக்கினாலும் அதே தான். இப்போ 7x - 25 = 4 வச்சு x + 5 பெருக்கணும். அப்போ 4x + 5 20. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, நம்பரெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுவோம். 7x இங்கே +4x இங்கிட்ட வரும்போது -4x இந்த 20. அடுத்து இந்த -25 இங்கிட்ட வரும்போது +25. இப்போ 7xலேருந்து 4xை கழிச்சா 3x 25ஐயும் 20ஐயும் கூட்டினா 45. இப்போ எக்ஸ் 45/3. ஏன்னா பெருக்கல்ல இருக்க 3 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வரும்போது வகுத்தெல்லாம் மாற அடித்தோம்னா 1 3 3 மிச்சம் 1 5 15. இப்போ எக்ஸ் 15. எக்ஸ் என்னதான் எடுத்திருக்கோம்? தற்போதைய மகனின் வயது. இப்போ மகனுக்கு தற்போதைய வயது 15. தந்தைக்கு பாருங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி 7x - 5ன்னு இருக்கா. இப்போது 7 × எக்ஸுங்கிற இடத்துல 15 - 5. இப்போ 7 × 15லேருந்து 5 போச்சுன்னா 10, 70. இந்த 70ங்கிறது தந்தை வயது 5 வருஷத்துக்கு முன்பு எவ்வளவு? 70. இப்போது தற்போதைய வயது அப்படின்னா இதோட 5 கூட்டிக்கிடுவோம். இப்போ தந்தையின் வயது 75. அப்போது தந்தையின் வயது தற்போதைய வயது 75, மகனின் தற்போதைய வயது 15. இது சரியான்னு செக் பண்ணிடலாம். இப்போ மகனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடினா x - 5னா 15 - 5னா 10. தந்தைக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 7 மடங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 7 × எக்ஸுங்கிற இடத்துல 15 - 5. இப்போ 7 × 10 70. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி மகனுக்கு 10 வயசாக இருந்தால் தந்தைக்கு 7 மடங்கு 70 வயசாக இருக்கும். அப்போ மகனின் தற்போதைய வயது 15, தந்தையின் தற்போதைய வயது 75. சம்மா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாசித்து பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு எடுத்து எழுதிட்டா நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும்.